கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா நல்லவர். புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். புதிய காரியங்களை செய்வார். பயப்படாதீங்க. என்ன மோசமான தகவல் வந்திருந்தாலும், எந்த சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஏசப்பா மாற்றி அமைப்பார். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற தேவ பிள்ளைகளை மட்டுமல்ல, குறிப்பாய் திருமண நாளை காண்கிற குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, குறிப்பாக இந்த நாளில் ஒரு அதிசயத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டு செய்வார் என்று விசுவாசத்தோடு உங்களுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறேன். இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7வது அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே விற்கப்பட்டது. இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கும். ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார், அதாவது இந்த விலைக்கு, குறைந்த விலைக்கு, அதாவது உணவுப் பொருட்கள் கிடைக்கும் என்று சொல்லி சொன்னார். அந்த நாள் பஞ்சத்தின் நாள், வறுமையின் நாள், ஒன்று இல்லாத நாள். அந்த வார்த்தையின்படி எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையின்படியே நடந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நடந்தது. ஆம், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி எல்லாம் நடக்கும். ஏன் பயப்படுறீங்க? எல்லாமே நடக்கும். உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு, அது ஞாபகம் இருக்குதா? ஏன் பயப்படுறீங்க? அந்த வார்த்தையின்படியே நடக்கும். ஏசப்பா என்ன சொன்னாரோ அதன்படியே நடக்கும். என் வாழ்க்கையில் ஆண்டவனை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது ஒரு மேய்ப்பனாக, ஒரு சபை தலைவனாக உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதம் வைப்பேன்னு கர்த்தர் பேசினார். அது நடந்து கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறார்னா, என்ன கொண்டு செய்கிறார்னா, அவர் சொன்னதை செய்கிறார்னா, ஏன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். உங்களுக்கு என்னென்ன வார்த்தையில் ஆண்டவர் பேசி இருக்கிறாரு, என்னென்ன செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு, உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு, உங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு, கண்டிப்பாக நடக்கும். ஏன் பயப்படுறீங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் மாறி போகாது. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் என்ன சொன்னாரோ அதை செய்வார். அவர் மனம் மாறுவதற்கு ஒரு மனிதன் அல்ல என்று பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. அதில் அவர் சொல்லி இருக்கிறதை செய்ய போகிறார். இன்றைக்கே சில காரியங்கள் நடக்கும். ஆண்டவர் சொன்னதில் சில காரியத்தை செய்கிறத இன்றைக்கே நீங்கள் பார்ப்பீங்க. விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். ஆமாண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்தது. ஆமாண்டவர், என்னுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. நீர் பொய் சொல்லவே மாட்டீர். நீர் சொன்னதை செய்கிறவர். என்ன சொல்லுகிறீரோ அதை அப்படியே செய்கிறவர். இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு, அருமையான தகப்பன் தாய்மார்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு என்னென்ன சொல்லியிருக்கீங்களோ அதெல்லாம் செய்து முடியுங்கப்பா. அதெல்லாம் செய்து முடியுங்க. இந்த நாளில் நீ சொன்ன சில வார்த்தைகள் நிறைவேறத்தக்கதான வழி திறக்கட்டும் என்று செபிக்கிறோம். இப்பொழுது வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களை ஆண்டு சுகமாக்குவீராக. அந்த வியாதி படுக்கை விட்டு எழும்பி இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அதே போல் பில்லி சூனிய கட்டினால, சாப கட்டினால கட்டப்பட்டிருக்கிற மக்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். கடன் பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். படிக்க முடியாமல் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு படிக்க ஞானத்தை கொடுங்க. படித்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஆண்டு உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சமாதானம் இல்லாத குடும்பங்களில் சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்துவிட்டே நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.